Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics. Elect questions பார்த்துட்டு இருக்கோம். அதோட சேர்த்து கிரியேட்டிவ் கொஸ்டின் சேர்த்து பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோம். ஆல் சாப்டர்ஸ் பார்க்குறோம். எல்லா சாப்டர்ஸ்க்கும் உள்ளது பார்க்குறோம். கொஸ்டின் உனக்கு நான் எழுதியே ஆன்சர் எழுதுகிறேன். அப்புறம் தான் உனக்கு அடுத்து ட்ரெயின் அப் பண்ணையில் பார்க்குறதுக்கு கொஸ்டின் வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆல் சாப்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கொடுத்துருக்கிறது லெட் capital A equal to 1, 2, 3, 4, 5 up to 45 and capital R be the relation defined as square is of a number, ஒரு நம்பரின் வர்க்கம். Square is of a number on capital A. Write capital R as a subset of A cross A. Also find the domain and range of R. மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கேட்டிருக்கு. சொல்யூஷன் போடுறேன். கேபிட்டல் ஏ என்ற செட்டு கொடுத்துருக்கு. அதை எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டோம் அப்படின்னா 1, 2, 3 அப் டு 45 ஏ கிராஸ் ஏ ஃபைன் பண்ணிக்கோ. அப்போ ஏ கிராஸ் ஏ மீனிங் என்னன்னா ஏ என்ற செட்டுக்கும் அகெயின் அதே செட்டுக்கு தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்போ பேராக எழுதையில் ஒன்று எடுத்து ஒரு செட்டு எழுதுனோம்னா 1,1, 1,2, 1,3, 1,4 இப்படியே வரும். வரையில் 1,45 அப்படின்னு வரும். அப்படியே கண்டினியூ ஆகும். என்ன கண்டினியூ ஆகும்? 2,1, 2,2 அப்படியே கண்டினியூ ஆகும். அது 2,45 முடியும். இதே மாதிரி கடைசி எண்டில் 45,45 அப்படின்னு முடியும். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ. ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காரு ரிலேஷன் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர். 1 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர், 2 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர், 3 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர், 4 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர், 5 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர், 6, 6 அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர். 7 போட முடியாது. ஏன்னா 7 ஸ்கொயர் பண்ணால் 49 அவுட் ஆஃப் த செட்டு, வெளியில் வந்துடும், செட்டுக்கு வெளியில் போயிடும். அப்போ நம்ம 6 எழுதையில் செட் ஆஃப் ஆர்டர் பேர் மாதிரி தான் இருக்குது. 1,1, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4, 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4 ஸ்கொயர் பண்ணியிருந்தோம்னா 16, 5 ஸ்கொயர் பண்ணியிருந்தோம்னா என்ன இருக்குது பக்கத்தில் 25, 6 ஸ்கொயர் பண்ணியிருந்தோம்னா 36, 7 மீனிங் என்ன ஆயிரும் 49 ஆயிரும். அப்போ இதுதான் செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஆர் என்ற சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் என்னது ஏ கிராஸ் ஏ. ரைட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுக்கோம்னா டொமைன். டொமைன் மீனிங் மதிப்பகம். இன்புட் அப்படின்னு அர்த்தம்.
இன்புட்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 1 2 3 4 5 6 அவ்வளோதான். செகண்டு கேட்ட கேள்வி ரேஞ்ச் வீச்சகம். ரேஞ்ச்னா அவுட்புட், வீச்சகம் 1க்கு 1 தான் வருது, 2க்கு வந்து 4 வருது, 3க்கு 9 வருது, 4க்கு 16 வருது, 5க்கு 25 வருது, 6க்கு என்ன வருது 36 வருது. அப்போ இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இது ஒன்று கேட்டிருந்தாங்க, இது ஒன்று கேட்டிருந்தாங்க. புரியுதான்னு பார்த்துக்க. ஓகே, குட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். இன் எ தியேட்டர், ஒரு தியேட்டர்ல, இன் எ தியேட்டர் there are 20 seats. There are 20 seats in the front row. In the front row, முதல் வரிசை. front row, முதல் வரிசை. and 30 rows, 30 வரிசைகள் கொண்டது. were allotted. full stop வச்சுக்க. each successive row contains 2 additional seats. 2 இதை நான் வச்சுக்கணும். additional ஃபுல் ஃபார்ம் எழுதிடவா? சரி, எழுதிடுறேன். additional seats. then its front row, full stop. முதல் வரிசையை விட அடுத்தடுத்த வரிசையில வந்து 2 சீட்டுகள் வந்து அடிஷனலா சேர்க்கப்பட்டுள்ளது. முக்கிய சொல்றது அது பார்த்துக்கோ. how many seats are there in the last row. இந்த லாஸ்ட் ரோ, கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் உள்ளன அப்படின்னு அர்த்தம். சொல்யூஷன் போடுறோம், நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ரோல வந்து 20 சீட்ஸ். ஃபர்ஸ்ட் ரோல வந்து 20. செகண்ட் ரோல அதோட 2 கூடுது, 22. இப்படியே 24 இப்படியே கொண்டு வர்றாங்க. மொத்தம் இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ. வரிசை R1 R2 R3, வரிசை ரோ 1 ரோ 2 ரோ 3. R30 30வது வரிசையில் எத்தனை அப்படின்னு கேட்டு. how many number of which term அப்படின்னு கேட்டால் ஏபியில் n ஈக்குவல் டு L மைனஸ் A பை D ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டு செய்யலாம். இல்லை டிஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து 20, செகண்ட் ரோவில் 22, ஒரு சீரீஸ் ஓப்பன் பண்ணுறேன் 24 அப் டு அப்படின்னு அர்த்தம். இதில் ஏன்றது 20, டின்றது T2 மைனஸ் T1, 22 மைனஸ் 20, என்னன்றது லாஸ்ட் ரோ 30th ரோ. அப்போ சாரி, டிஎன் ஃபார்முலா how many seats in the last row அப்படின்னு கேட்டிருக்கு. சரியா சொல்றது? மொத்தம் 30 ரோன்னு கொடுத்துருக்கு.
சரியா? 30 ரோ. அப்போ இதை எல்லுன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் ரோ வந்து என்னது? எல். இல்லைன்னா நம்பர் ஆஃப் ரோ வந்து 13 எடுத்துக்கலாம். இல்லை டிஎன் ஃபார்முலா எடுக்கிறோம் அப்படின்னா இது என். ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ அப்படி வரையில என் வந்து என்னது? 30th ரோ. How many seats are there in the last row? கடைசி ரோல எத்தனை சீட்டுகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. அப்ப டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி. சரியா சொல்றது பார்த்துக்கோ. அப்ப 30th ரோல ஏ வந்து ஃபர்ஸ்ட் 20, 30 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து என்ன வந்து தம்பி சப்ராக்ட் பண்ணா 2. அப்போ 20 ப்ளஸ் 29 இன்ட்டு 2. அப்போ 20 ப்ளஸ் 58. அப்போ எவ்வளோ தம்பி? 78. 30வது ரோல நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 78 சீட்ஸ் இருக்கு, அலாட் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட் அந்த ஃபார்முலா போட்டு செஞ்சிடாம பார்த்துக்கோ. இது வந்து nth டேர்ம் தான். 13th 30வதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ, பொறுமையா நிதானமா செஞ்சுக்க. புரியுதா சொல்றது? பொறுமையா நிதானமா செஞ்சுக்கிறோங்க. ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த சம் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் கொடுத்துருக்கு. 1 + 3 + 5 + அப் டு 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த மாதிரி உறுப்புகள் வரைன்னு கொடுத்துருந்தா இது ஆட் நம்பர், ஒற்றை எண்கள். ஒற்றை எண்களின் கூடுதல் வந்து n² அர்த்தம். அப்போ சொல்யூஷன் போட்டு n வந்து 40, ஆன்சர் வந்து n², 40², 1600. அவ்வளோதான், முடிஞ்சு. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதே லாஸ்ட் டைம் வந்து வேற ஏதாவது கொடுத்துருந்தா நம்ம மாற்றி தான் செய்யணும். புரியுதா? ரைட், ஓகே. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட். அவசரப்பட்டுறக்கூடாது. வேற எதுவும் வேண்டுமா அப்படின்னு பாரு. ஃபோர்த் சம் வந்து x is equal to 1 a tan theta, y is equal to b secant thetaன்னு கொடுத்துட்டு தென் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் கொடுத்துருக்கு. சரியா சொல்றது? அதாவது தம்பி, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் தான் என்னது? நமக்கு தெரிஞ்சது. இது நமக்கு தெரியும்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு என்னது? 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதிலிருந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கொண்டு வந்தோம்னா ஒய் பை பின்னு வந்துடும். இது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா, சாரி சீக்கன் தீட்டா. இதில் வந்து எக்ஸ் பை ஏன்னு கொண்டு வந்தோம்னா டேன் தீட்டான்னு கிடைக்கும். அப்போ நம்ம இதிலிருந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா கண்டுபிடிச்சோம்னா ஒய்² பை b², ரெண்டுக்குமே ஸ்கொயர் ஆயிரும்ல. இங்கே டேன் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துடும்? x² பை a². அப்போ நம்மளுக்கு வினாதர்கள் இந்த இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 உனக்கு தெரியும். we know that அப்படின்னா நமக்கு தெரிந்தது. ரைட். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்றது இந்த இருக்கு, y² பை b² மைனஸ் x² பை a² ஈக்குவல் டு 1, which is required 1 mark answer. செஞ்சு பார்த்துட்டோம்னா சென்டம் கிளியராக கிடச்சிடும். நம்மளுக்கு டவுட்டில் தான் நம்ம டக்கு டக்குன்னு எழுதக்கூடாது. அந்த ஒரு மெத்தடை நீ ஃபாலோ பண்ணிக்க. சரியா சொல்கிறது? ஆமாம். ஆல் சாப்டர் உள்ள எலக்ட் சம்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஃபார் பப்ளிக்கில்
உனக்கு செகண்ட் வீடியோ இது. ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ரைட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஜிபி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபிஃப்த் சம். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஜிபி. இன் ஜிபி பெருக்குத்தொடர் வரிசை. சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு 4, 8, 16, up to 8192 கொஸ்டின் மார்க். இது எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கு. சொல்யூஷன் n கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டா. ஓகேயா, ரைட், குட். அப்போ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும் இருக்கு. Tn equal to a r power n minus 1 a r power n minus 1. அப்போ இதிலிருந்து 4, 8, 16 up to 8192 எடுத்துட்டு a is equal to 4, common ratio r equal to t2 by t1, 8 by 4 அடிச்சா 2. அப்போ இது tn is equal to last term, nth term. அப்போ 8192 equal to a 4 r 2 whole power n minus 1, 8192 divided by 4 equal to 2 power n minus 1. cancel பண்ணு. 2 4s are 8, 0, 4 4s are 16, 3, 19 16 போச்சுன்னா 3, 8. அப்போ 2408 equal to 2 power n minus 1. இதை 2ஆல் எல்சிஎம் போட்டான் 2 power 10 அப்படின்னு போட்டான் 512, 1024. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 2 2s are 4, 0, 2. அப்போ 11 டைம்ஸ் வருது. ஈக்குவல் டு 2 power n minus 1. இதை நான் 4 டைம்ஸ் அடிச்சிருக்கேன். ஏ வந்து 4ன்ட்டு. அப்போ பவரில் கரெக்ட் பண்ணோம்னா 11 ஈக்குவல் டு n minus 1. அந்த சைடு கொண்டு வந்தோம்னா n equal to 11 plus 1, n equal to 12 அப்படின்னு வருது. மீண்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். A4 4 2 வந்து ரேஷியோ. அப்போ வந்து A4 கீழே கொண்டு வந்துட்டோம்னா என்ன வந்துருச்சு, 4 வந்துருச்சு. அடிச்சிட்டோம்னா 2048. அதை வந்து எல்சிஎம் 2ஆல் போட்டோம்னா 11 டைம்ஸ் வரும். 2 power 11. அப்போ 11 வந்து பவரை ஈக்குவல் பண்ணிருந்து ரெண்டு ஒன்றா இருக்கனால பவரை ஈக்குவல் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வில் பி கெட் ரெடி. ஓகே, குட். நெக்ஸ்ட் 6th sum solve. x power 4 minus 13x square plus 42 equal to 0. ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம சம்மன் ப்ராடக்ட் எடுத்து ஆன்சர் எடுத்துடலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி இல்லை ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பை குவாட்ரேட்டிக் மீனிங் 4 பவரில் வந்து 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஏயோ அல்லது ஒய்யோ அல்லது ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். சரியா சொல்கிறது? ஸ்மால் லெட்டரில் எடுத்துக்கிறோமா, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டரில் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் பவர் 4னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும்ல. அப்போ இது என்ன மாறிடும், ஏ ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறேன் ஈக்குவேஷனை. ஏ ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக மைனஸ் 13 ஏ எக்ஸ் ஸ்கொயர் தானே ஏ ப்ளஸ் என்னது 42. இப்போ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வந்து எக்ஸுக்கு ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து சம்மன் ப்ராடக்ட் எடுக்கணும். 42
-13. சரியா சொல்றது? அப்ப என்ன வரும்? பொறுமையா நிதானமா பாரு. 7 6 7 6 ஆர் ரெண்டு சைடு மைனஸ் சேர்த்துட்டா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப a minus 7 a minus 6 equal to 0. இப்போ a வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்னா a equal சாரி a minus 7 is equal to 0 போட்டோம்னா a equal to plus 7. ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த இருக்கார், இதை எடுத்து ஏக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணால் 7. அப்படி எக்ஸ்ன்னு போட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் √7. இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டுட்டு பக்கத்தில் ஒன்று அடிஷனல் செய்கிறேன். a minus 6 equal to 0. அதே தான் ஏக்கு இப்போ இது அங்கிட்டு கொண்டு போ. a equal to plus 6. ஏக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடு. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6. எக்ஸ் எடுத்துட்டோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பரும் √6. அப்போ இதுதான் வேல்யூ சொல்யூஷன். புரியுதான்னு பார்த்துட்டு எப்பயுமே ஆன்சரை வந்து இண்டிகேட் பண்ணு. ஒன்றும் பாக்ஸ் போட்டு விடு, இல்லை ஏதாவது உன்னோட ஸ்டைலில் ஏதாவது போட்டு விடு. Next, 7th sum. A wall clock. A wall clock. சுவர் கடிகாரம். A wall clock strikes the bell. Strike the ball. pendulum சொல்லுவோம்ல. once at 1 o'clock, 2 times at 2 o'clock. இப்படி போயிட்டே இருக்கு. 3 times அதே மாதிரி. and so on. So on. full stop வச்சுக்கோ. how many times will it strikes in a particular day. in one day சொல்லலாம், இந்த particular day. இந்த கணக்கு 8th யூனிட்ல உள்ள கணக்கு மாதிரி இருக்கு, பட் இது யூனிட் 2ல உள்ள கணக்கு. கிரியேட்டிவ் சம். யூனிட் 8ல உள்ள கணக்குல இதே சம்ம ஃபைண்ட் எஸ்டின்னு கேட்டிருப்பாங்க. ரெண்டுக்கு வேரியேஷன் பார்த்துக்கோ. இப்போ நான் செய்ய போறது ஒரு நாளைக்கு எத்தனை முறை பெல் அடிக்கிறது. 1 மணிக்கு 1 அடிக்குது, 2 மணிக்கு 2 அடிக்குது, 3 மணிக்கு 3 அடிக்குது. அந்த ஸ்ட்ரைக் பெல் டிங் 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 அடிக்குங்களா அது. அதுல 24 மணி நேரம்னா 1 டே. அப்போ 1 டேக்கு எவ்வளவு அடிக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். எழுதுறது புரியுதான்னு பாரு. முதல்ல 1 o'clock வந்து 1 மணிக்கு, 2 மணிக்கு 2 அடிக்கும், 3 மணிக்கு 3 அடிக்கும், 4 மணிக்கு 4 அடிக்கும். இப்படியே அடிச்சுக்கிட்டே வரையில 12 மணிக்கு 12 அடிக்கும். 12 தடவை அடிக்கும். இது ஆஃப் டே தான். 1 டே அப்படின்னு சொல்லி பர்டிகுலர் டேன்னு சொல்லியிருப்பாரு ஒரு நாளைக்கு. அப்ப அகைன் 1 அடிக்கும். புரியுது? அகைன் என்ன செய்யும்? 1 அடிக்கும், 2 அடிக்கும், 3 அடிக்கும். அதாவது 3 தடவை அடிக்கும். 4னா 4 தடவை அடிக்கும். அப்ப ஒவ்வொன்றுமே 2 times வரும் அப்படின்னு அர்த்தம். இதுதான் புரியணும். முன்னாடி எப்படி சார் 2 போட்டாங்க அப்படின்னு. 1 டேக்கு வந்து 24 hours. 12 o'clockனா 12 மணி வரைக்கும் 12 பெல் அடிக்கும். திருப்பி அகைன் ஒரு பெல் அடிக்கும். அடுத்து 2 மணிக்கு 2 பெல் அடிக்கும். இப்படியே வரிசை அடிச்சுட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு சைக்கிள் திரும்பையில் 24 நேரம் சொல்லையில் 1 மணின்றது 2 தடவை அடிக்கும். பகல் 1 மணி, மிட் நைட் 1 அடிக்கும்ல. ரைட். அப்போ இதுக்கு நேச்சுரல் நம்பரை ஃபார்முலா போட்டோம்னா n × n + 1/2. இது நேச்சுரல் நம்பர் உள்ள ஃபார்முலா. ஏன்னா 1 இருந்து தானே இருக்கு, வரிசையாக தானே இருக்கு.
இந்த 2 வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். n ஈக்குவல் டு லாஸ்ட் நம்பர் வந்து 12. அப்போ 12 இன்ட்டு 12 ப்ளஸ் 1 12 ப்ளஸ் 1 அப்போ 13. 12 இன்ட்டு 13 13 மல்டிப்ளை பண்ணால் 156. ஒரு நாளைக்கு பெல்லு வந்து 156 முறை அடிக்கிறது. இது எஸ்டியில் கேட்டிருந்தா அது வேற. சரியா சொல்றது? அதை அங்கனுக்குள்ள கரெக்டாக பார்த்துக்க. இல்லை அது இன்னொரு வீடியோவில் தனியாக செய்வோம். ரெண்டையும் மிங்கிள் பண்ணிடக்கூடாது. ஓகே, குட். நெக்ஸ்ட் 8th சம். இஃப் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி, இஃப் கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ், 2 நிகழ்ச்சிகள், such that P of A equal to அப்படின்னு சொல்லி probability of A வேல்யூ கொடுத்துருக்கு 1/4. probability of B கொடுத்துருக்கு P of B is equal to 1/2. அண்டு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்க. P of A and B அப்படின்னு கொடுத்துருக்கு equal to 1/8. ஃபைண்ட் அப்படின்னு கேட்டு ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் P of A or B, ஆர்னா ஓஆர் அல்லது ஏ அல்லது பி. ரெண்டாவது ரோமன் லெட்டர் P of not A, P of not A and not B. பொறுமையா பார்த்துக்கிறேன்னு சென்டென்ஸ்ல இருக்கு. சரி சார், சொல்யூஷன் போடுறேன். ஈவன் கொடுத்ததை எடுத்துட்டு வரேன். 2 ஈவெண்ட் ஏ அண்ட் பி, அதை எடுத்து எழுதிக்கினா எழுதிக்க. P of A கொடுத்துருக்கு, probability of A equal to 1/4. probability of B is equal to கொடுத்துருக்கு 1/2. P of A and B னா என்ன? A and B சென்டென்ஸ் எழுதிருக்குன்னா இன்டர்செக்ஷன் அர்த்தம். A intersection B given 1/8. கேட்ட கேள்வி ஃபர்ஸ்ட் ஒன் P of A or B அப்படின்னு கேட்டிருந்தா யூனியன். P of A யூனியன் B கேட்டிருக்கு. அப்ப P of A அல்லதுன்னு அர்த்தம் தமிழ்ல, அண்டுனா மற்றும் அர்த்தம். ஃபார்முலா அடிஷன் செய்யறோம். P of A plus P of B minus P of A intersection B. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணு. P of A 1/4, P of B 1/2 minus 1/8. அப்போ நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து இது ரெண்டையும் சேர்ந்துக்கிறோமா? 4 2 சார் 8. கிராஸில் பண்ணால் 2 + 4 -1. ரைட்டாடா தம்பி? அப்போ 6/8, சாரி -1/8 தான். 6/8 மைனஸ் என்னது 1/8. அப்போ சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 5/8. இதுதான் P of A யூனியன் B, ஆருக்கு உள்ளது, ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டருக்கு உள்ளது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோ. ரெண்டுமே நாட்டுன்னு சொல்லியிருக்கு. நாட்னா பாரு. ஓகே, நாட்னா என்னது? பாரு. நாட்னா என்னது? பாரு. ஓகே, அப்ப செகண்ட் P of A பார் B பார் தான் நாட். ரெண்டுமே அண்டுன்னு சொல்லனால இன்டர்செக்ஷன். அப்பனா என்ன போடணும்னா தம்பி 1 - P of A யூனியன் B அப்படின்னு போடணும். இதுதான் ஃபார்முலா. இன்டர்செக்ஷன் இருந்தால் இங்கே யூனியன் வரும். திருப்பி மேலே பார் போட்டுறாத. 1 - P of 5/8. அப்போ 1/8 சார் 8 - 5 by என்னது 8. ரிமைனிங் 3/8. இதுதான் இந்த கணக்குடைய ஆன்சர். புரியுதான்னு பாரு. எலெக்டட் சம்மா தான் எடுத்து செய்கிறேன். இது வந்து திருப்பி டார்கெட் ஃபார் பப்ளிக்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக ஒழுங்காக லிசன் பண்ணி ஒழுங்காக படிச்சுக்க, மார்க் வாங்கிக்கலாம். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. நிதானம் வேணும்.
நெக்ஸ்ட்டு ஒரு 2 கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். இஃப் 9th கொஸ்டின் நடந்து இஃப் ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஜிபி. ஓகே அப்படின்னா ஏ மைனஸ் பி பை பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ ஏபிசி ஆரின் ஜிபின்னு சொல்லியிருக்கனால இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, நம்ம ஜிபின்னு சொல்கிறனால இது எடுத்துக்குவோம். ஏ கமா பி கமா சி ஆரின் ஜிபின்னு சொல்கிறனால நான் சரி வேறு எடுத்துருவா, இப்படி எடுத்துக்குவோம். எப்படி சார் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஏன்னு இருக்கட்டும், பி ஈக்குவல் டு ஏஆர், சி ஈக்குவல் டு ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போம். ஓகேயா? லெட் இதில் அப்ளை பண்ணுவோம். ஏக்கு ஏ தான், பிக்கு என்னடா தம்பி இருந்துச்சு ஏஆர் பை கீழே என்ன வருது பி மைனஸ் சி ஏஆர் மைனஸ் என்னடா தம்பி ஏஆர் ஸ்கொயர். ஓகே, அப்படியே கேன்சல் பண்ணி ஏ வெளியே எடுப்போம். 1 மைனஸ் ஆர் பை ஏஆரை வெளியே எடுப்போம். 1 மைனஸ் ஆர் இதுல தானே ரெண்டையும் அடிச்சிட்டோம், ஏயும் அடிச்சிட்டோம். அப்போ என்னடா தம்பி வருது 1 பை ஆர் அப்படின்னு வருது. 1 பை ஆர் அப்படின்னு வருது. வாட் இஸ் மீனிங் பை 1 பை ஆர்? 1 பை ஆர் மீனிங் பை இது ஒன்றுன்னு வச்சுக்கோ. ஓகே, குட். இப்போ எது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1 பை ஆர் வரும்? தட் இஸ், அதாவது ஏயவும் பியவும் டிவைட் பண்ணுறேன். ஏக்கு ஏ தான், ஏ பிக்கு வந்து என்ன இருக்குது ஏஆர், அடிச்சிட்டோம்னா என்ன வருது 1 பை ஆர். இது செகண்ட் ஒன். அப்போ இதனுடைய ஆன்சரும் எப்படி வருது ஈக்குவலாக வருது. அப்போ ஏ மைனஸ் பி டிவைடட் பை பி மைனஸ் சி ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். என்னது ஏ பை பி அப்படின்றதான் ஆன்சர். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இந்த இடத்த யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் உள்ள ஏயவும் இதில் உள்ள பியவும் டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன். இதில் அப்ளை பண்ண மாதிரியே இதில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். இது ஜிபிக்கு உள்ளது. சேம் டைம் சிமிலர்லி ஏபிக்கு இதே மாதிரி இருக்கு. இஃப் ஏ கமா பி கமா சி ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அப்போ அதில் ஏபி அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஏக்கு ஏ தான், பிக்கு ஏ பிளஸ் டி, சிக்கு ஏ பிளஸ் 2டி அப்படின்னு வரும். நான் மூவ் பண்ணி பார்க்குறேன், இல்லைன்னா நம்ம வேற இதில் போகணும். வேற இதில் போகணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் உனக்கு. ரைட், காமன் டிஃபரன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கொண்டு போய் நம்ம செய்ய வேண்டியிருக்கும். இதுலேயே அதே மாதிரி ஏ மைனஸ் பி பை என்ன இருக்குது பி மைனஸ் சி. ஏக்கு ஏ தான், பிக்கு என்ன இருக்கு பாரு ஏ பிளஸ் டி. ஓகே, குட். பி மைனஸ் சி என்ன ஏ பிளஸ் டி பி மைனஸ் ஏ பிளஸ் 2டி. ஓகே, அப்படியே வா, மைனஸ் ஓப்பன் பண்ணு, மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகிட மைனஸ் ஏ மைனஸ் டி டிவைடட் பை இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணல ஏ பிளஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் 2டி. இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா மைனஸ் இது ரெண்டையும் அடிச்சிடலாம். அப்போ மைனஸ் டி பை இதுக்கும் சப்ராக்ட் பண்ண ஒரு டியில் 2 டி போச்சுன்னா மைனஸ் டி தான். அடிச்சிட்டோம்னா 1 அப்படின்னு வருது, 1 அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1 வரும்? அதை கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதுக்கு கொஞ்சம் யோசிங்க. இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன வந்திருக்கு அதுவே ஆன்சர்லேயே அவன் கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான் 1 அப்படின்னு கொடுத்துருக்கான். இப்போ அதே நம்ம எடுத்துக்கலாம். ஏ மைனஸ் பியும் பி மைனஸ் சியும் டிவைட் பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குது இஸ் ஈக்குவல் டு 1. சரியாக செஞ்சுருக்கனா மேலே அப்படின்னு பார்த்துக்க. ஏபிக்கு உள்ளது
பொறுமையாக நிதானமாக செய்யவும். அதே மாதிரி 11th சம் ஒரு 3 டேம் கொடுத்துருக்கு. a பவர் k, a பவர் k பிளஸ் 3, a பவர் k பிளஸ் 5. கொஞ்சம் லிசன் பண்ணு. இதுல ஜிசிடின்னு கேட்டிருந்தா இது வந்து டக்கு அப்படின்ற மாதிரி, வார்ப்பு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ ஸ்மாலஸ்ட் பவர் a பவர் k, அவ்வளோதான். இதே இது எல்சிஎம் கேட்டிருந்தா இது மேக்சிமம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க. அப்போ அதிகமான பவர் a பவர் k பிளஸ் 5. புரியுதான்னு பார்த்துக்க கேட்பாங்க. ஜிசிடியும் ஹெச்சிசிஎஃப்பும் ஒன்று தான். அதனால கொஞ்சம் கவனமாக செஞ்சுக்க. சரியா? பொறுமையா நிதானமா செய்யணும். கிரேட்டஸ்ட் காமன் டிவிசன் ஒன்று தான், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் ஒன்று தான். லீஸ்ட் காமன் மீன் அப்படின்றது எல்சிஎம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. சரியா சொல்கிறது? அவசரப்பட்டுறக்கூடாது. ஓகே, குட். நெக்ஸ்ட் ஒன் 12th சம். சின்ன சின்ன சம்ஸ் உனக்கு போட்டிருக்கிறது எதுக்காண்டினா, எப்பயுமே மேக்ஸ் எப்போ கேட்டாலும் செய்யணும். அப்போனா தான் சுயராக சென்டம் எடுக்க முடியும். சென்டம் வாங்கணும் அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸில் அவ்வளோ சம்ஸ் இருக்கணும். ஆன்சரோட தப்பாக ரைட்டானு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, குட். பார்த்துட்டு தான் சார் செய்வேன் அப்படின்னா கொஞ்சம் சிரமம். எல்லாமே பிரெயினில் வச்சு கான்செப்ட் புரிஞ்சு நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும். குட். இப்போ நான் எழுதுறத பாரு. 9 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 9 சீக்கன் ஸ்கொயர் தீட்டான்னு இருக்குடா தம்பி. இதில் நீ வாட்டில் 9 வெளியே எடுத்துட்டு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா போட்டு 9 × 1 போட்டு 1ன்னு போட்டால் தப்பு. 9 போட்டினா தப்பு. ஓகே, யோசிக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டாவை என்னடா தம்பி 1. ஓகேங்களா சொல்கிறது? அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. அப்போ இதை மாற்றி எழுதணும்னா மைனஸை வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டோம்னா 9 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 9 tan ஸ்கொயர் தீட்டான்னு மாறிக்கிறோம். மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இப்போ உள்ள வேணால் மல்டிபிளை பண்ணுவார். மைனஸ் 9 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இந்த மைனஸ் உள்ள மல்டிபிளை பண்ணால் மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? இந்த ப்ளஸ் வந்துடும்ல. அப்போ நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணி எடுக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சேஞ்ச் பண்ணிட்டோம்னா 9 வேணாலும் வெளியே எடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. இப்போ நான் வி நாட் தட்னு சொன்னல, நமக்கு தெரிஞ்சது இதுதான். அதுலேருந்து என்ன வந்துருச்சு பாரு, சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அப்போ மைனஸ் 9 × 1. புரியுதான்னு பாரு. மைனஸ் 9 × 1. அப்போ என்ன ஆயிடுச்சு? -9 which is 1 mark. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ, அவனை மறந்துடாத. பார்த்து லாஸ்ட் ஒன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் சம் போகிறேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். 13th சம். வெரி 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 இம்பார்ட்டன்ட் சம். கொஞ்சம் கவனிச்சுக்க. 11th 12th எல்லாத்துக்குமே பொதுவானது. சர்க்கிளை பற்றி பேசுறது. ரைட், குட். பொறுமையாக நிதானமாக கொஸ்டின் எழுதிடுறேன். கிரியேட்டிவ் சம். ரைட். If the straight line ஒரு நேர்கோடு, if the straight line 3x plus ஒரு straight line, if the straight line 3x plus 4y minus 12. ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக எழுதணும்னு தம்பி. பாருங்கடா. -12 ஈக்குவல் டு 0. இந்த லைன் கொடுத்துருக்கு. நீட்ஸ் சந்திக்குதான். the axis அச்சு. புரியுதா? பாயிண்ட்
இந்த லைன் வந்து ஆக்சஸ்ல மீட் பண்ணலாம். சரியா? அது வந்து பாயிண்ட்ஸ் மீட் பண்ணலாம். ஓகே? கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பி. If AB be the diameter of the circle, then find the equation of circle. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து சொல்யூஷன் போடுறேன். ஒரு ஸ்ட்ரைட் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து ஒரு ஆக்சிஸ் காட்டி ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஒரு ஸ்ட்ரைட் லைன் நான் வரைகிறேன். எப்படி இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் இந்த ஸ்ட்ரைட் லைன். புரியுதா? சரி, ஓகே. இது இந்த இடத்துல மீட் ஆகுது. இதில் எக்ஸ் ஆக்சிஸில். இது எங்கே மீட் ஆகுது? இது ஒய். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது ஆர்ஜி. இந்த இடம் மீட் பண்ணுற இடம் ஏ, இந்த மீட் பண்ணுற இடம் பி அப்படின்னு சொல்லியிருக்கான் இது வரைக்கும். புரியுதா? இதை டயாமீட்டரை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சோம்னா, இதை டயாமீட்டரை வச்சு ஒரு சர்க்கிள் வரைந்தால், இதை டயாமீட்டரை வச்சு ஒரு சர்க்கிள் வரைகிறோம். அப்படி வரைகிறோம். புரியுதான்னு பாரு. ஒரு இதை வச்சு ஒரு சர்க்கிளில் வச்சு வரைஞ்சிட்டேன் பாரு. அதை டயாமீட்டரை வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். அப்போ அது ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நான் கேட்குறான். இவ்வளோதான். அப்போ இந்த பாயிண்ட்டை நான் முதல்ல ஃபைண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு எக்ஸ் ஆன் லைன் எந்த லைனில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அதே மாதிரி பின்ற பாயிண்ட்டு எந்த லைன் மேலே இருக்குது? ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. இது எதில் மேலே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கனால ஒய் 0. இது ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்கனால எக்ஸ் 0. அப்போ நம்ம வந்து அந்த கொடுக்கப்பட்ட லைன்ல இருந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிச்சாலே போதும். என்ன சார் எக்ஸ் இன்டர்செப்ட்னா, இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது எக்ஸ் இன்டர்செப்ட். இதுல இருந்து ஓல இருந்து பி உள்ளது எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது ஓஏ, அதான் ஏ. ஒய் இன்டர்செப்ட்ன்றது ஓபி, அதான் பி. நான் இந்த ஃபார்மேட்டை கொண்டாட பாருங்க. அங்கிட்டு கொண்டு போனோம்னா 3x + 4y = 12. 12ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா 3x/12 + 4y/12 = 12/12. அடிச்சுட்டாண்டா தம்பி 1. அப்போ x/4 + y/3 = என்னடா தம்பி 1. அப்போ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து ஏ வந்து என்னடா தம்பி 4, ஒய் இன்டர்செப்ட் பி வந்து என்னடா தம்பி 3. அப்போ ரிக்வயர்டு பாயிண்ட் ஏன்றது பார்த்துக்க பொறுமையா. ஏன்றது இந்த இடத்துல எழுதுவோம்ல, A, 0, இது 0, B. அப்போ A, 0னா 4, 0. Bன்றது என்னது 0, 3. அவ்வளோதான். ஏபி கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். இது டயாமீட்டர் பாயிண்ட். இது என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை x1 y1 என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி பியை x2 y2 என்று எடுத்துக்கொள்ளலாம். எண்டு பாயிண்ட் இருந்துச்சுன்னா. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது இது இருந்துச்சுன்னா, டயாமீட்டர் இருந்துச்சுன்னா, புரியுதா சொல்றது? கடைசி எடுத்து செய்யலாம். எண்டு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பொறுமையா ஏ கேபிட்டல் பி அப்படின்றது வந்து எண்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் டயாமீட்டர் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா இருக்கு. ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், வட்டத்தின் சமன்பாடுக்கு ஃபார்முலா இருக்கு. என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா x - x1 × x - x2, அதே மாதிரி ப்ளஸ் y - y1, சரியா சொல்றது, × y -
y2 ஈக்குவல் டு 0. இதில் வச்சு அப்ளை பண்ணால் யூ கெட் த ஆன்சர். ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் இந்த x1 தான் போட்டிருக்கேன் பாரு, ஃபர்ஸ்ட் ஒன்ல ஏ கிட்ட என்ன போட்டிருக்கோம் பார்த்து நிதானமா. x1 வந்து 4, x2 என்ன இருக்கு, இந்த இருக்கு 0, பிளஸ் ஒய் மைனஸ் y1 என்ன இருக்கு 0, இன்ட்டு y மைனஸ் y2 என்ன இருக்கு 3 ஈக்குவல் டு 0. சரி பண்ணிக்க. x மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ் இல்லை ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் 3 0 போயிரும்ல, உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா இப்படி மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3 ஒய் equal to என்னது 0, which is required equation of circle. இது ப்ளஸ் 2க்கும் தேவைப்படும், சரிங்களா, ப்ளஸ் 1க்கும் தேவைப்படும், 10th ஸ்டாண்டர்டுக்கும் தேவைப்படும். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிக்க பாருங்கள். ஏன்னா ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து இந்த இதை வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் வந்து டயாமீட்டர் எண்டு பாயிண்ட்டை வச்சு கொடுத்தது வந்து 12th இருக்குது. பட் நான் இந்த இடத்த வந்து வேரியேஷன் பண்ணி இந்த இடத்த செய்யலாம். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளை என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு ரேடியஸ் கண்டுபிடிச்சி போடலாம். சென்டர் பாயிண்ட் அந்த இதுக்கு சென்டர் பாயிண்ட்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு ரெண்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், சி கிடச்சிரும். அதுக்கப்புறம் வேணா ஒரு எண்டில் இருந்து அந்த சிக்கு கண்டுபிடிச்சோம்னா ரேடியஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வேணா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்வல் டு ஆர் ஸ்கொயர், அது வந்து ஆர்ஜின் 0,0 இருந்தா. ஆனால் சென்டர் வந்து 0,0 இல்லை, சென்டர் வந்து வேற வரும். அப்படிங்கிறத எக்ஸ் மைனஸ் ஹெச் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் போட்டு எடுக்கணும். சரியா, பெரும்பாலும் மேக்ஸிமம் 99% 12th சம் தான். இருந்தாலும் உனக்கு சொல்றேன், செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் செஞ்சுக்க, கேட்டால் செஞ்சுக்க. ஓகே, குட், தேங்க்யூ, குட் நைட்.